வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலை பற்றி தான். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டம் குளைச்சல் அருகே தான் இருக்குது. மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம். இங்கே வந்து வழிபட்டால் வேண்டியது நடக்கும் என்பது ஒரு ஐதீகம். இந்த கோவிலுக்கு ஆண்களை விட பெண்களே அதிகம் வருகின்றார்கள். காமாட்சி, மீனாட்சி, இசக்கி, முத்துமாரி என அம்மன் தெய்வத்தின் உருவங்கள் தமிழகத்தில் ஏராளம். ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அந்த வகையில் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காட்டில் உள்ள பகவதி அம்மனின் சிறப்பே புற்றுதான். 15 அடிக்கு உயர்ந்து நிற்கும் புற்றின் மேல் பகவதி அம்மனின் முகம் சந்தனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்பாக வெள்ளியில் பகவதி அம்மன் சிலையும், அதற்கு முன்பாக வெண்கலத்தில் நின்ற நிலையில் பகவதி அம்மன் அருள்மழை பொழிகிறாள். சபரிமலைக்கு ஆண்கள் 41 நாள்கள் விரதம் இருந்து பயபக்தியுடன் சென்று வழிபட்டு வருவதைப் போலவே பெண்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாசி கொடை விழாவை ஒட்டி கேரளத்து தமிழகத்து பெண்கள் 41 நாட்கள் பயபக்தியுடன் விரதம் இருந்து இருமுடி கட்டி மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்கிறார்கள். இப்போ இந்த கோவிலோட ஸ்தல வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முந்தைய காலகட்டத்தில் இந்த இடம் காடாக தான் இருந்திருக்கிறது. கால்நடைகளை இங்கே மேய்ச்சலுக்காக கொண்டு வந்ததால் இதை மந்தைக்காடு என்று அழைத்துள்ளனர். அது காலப்போக்கில் மருவி மண்டைக்காடு ஆனதாக சொல்லப்படுகிறது. ராஜேஸ்வரி குடியிருப்பதாக சொல்லப்படும் சக்கரத்தை கையில் ஏந்தி ஆதிசங்கரரின் சீடர் ஒருவர் இங்கே வந்தார். ஸ்ரீ சக்கரத்தை தரையில் வைத்துவிட்டு பூஜையில் ஆழ்ந்துவிட அவரை சுற்றிலும் புற்றுக்கள் வளர்ந்துவிட்டன. ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் அவரை எழுப்பிவிட்டார்கள். ஸ்ரீ சக்கரமோ மண்ணை விட்டு வரவே இல்லை. அவரும் அங்கேயே இருந்து ஜீவசமாதியாகிவிட்டார். ஆடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு ஒரே வியப்பு. புற்றை விளையாட்டாக காலால் சிதைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். சிதைத்த இடத்திலிருந்து சிவப்பாக ரத்தம் கொட்ட ஆரம்பித்திருக்கிறது. உடனே விஷயம் மன்னர் காதுக்கு எட்டியிருக்கிறது. மன்னரும் ஜோதிடரும் போய் பிரசன்னம் கேட்டார். அங்கு தேவியின் அருள் இருப்பதாலேயே இப்படியெல்லாம் நடக்கிறது, அங்கே கோவில் கட்டுங்கள் என்று ஜோதிடர் சொன்னபடி அந்த இடத்தில் சின்னதாக ஒரு கோவிலை கட்டியிருக்கிறார்கள். 5 தலை நாகம் மாதிரி வளர்ந்திருக்கிறது புற்று. தொடர்ந்து வளர வளர கோவிலை 2 முறை இடித்து கட்டியிருக்கிறார்கள். வளர்ச்சி ஒரு தொந்தரவாக போனதும் அம்மனிடம் இனிமேலும் வளரக்கூடாது என்று முறையிட்டிருக்கிறார் திருவாங்கூர் மகாராஜா. வருஷத்துக்கு 1 விரல் அளவு வளருவேன் என்று அவரது கனவில் அம்மன் குரல் கேட்டிருக்கிறது. அதோடு புற்றில் உறைந்த அம்மனுக்கு முக கவசம் செய்து பொருத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். ஏனோ அது பொருந்தவே இல்லை. கோவிலுக்குள் நுழைந்தால் பெரிதாக 15 அடி உயரத்தில் வளர்ந்திருக்கும் புற்று. அதன் மேல் பகுதி கூரையை தொட்டுக்கொண்டு மஞ்சள் மயமாக நிற்கிறது. அதிலேயே கண்கள், மூக்கு, வாய், அதற்கு சற்று முன்பகுதியில் வெள்ளியிலான பகவதி அம்மன். சிலைக்கு முன்னால் பஞ்சலோகத்தில் உற்சவமூர்த்தி சிலை. அதற்கு இருபுறமும் ஆள் உயரத்தில் நிற்கும் குத்துவிளக்குகள். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வேப்பமரம். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அதிகம் பேர் மண்டைக்காடு அம்மன் கோவிலில் வந்து வழிபட்டு செல்கின்றார்கள். அதிலும் தமிழ் மாத கடைசி செவ்வாய் வெள்ளி சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. இதே போல பௌர்ணமி நாளிலும் கூட்டம் அலைமோதுகிறது. கோவிலின் அற்புதங்கள் 1000 சொன்னாலும் மனதில் நினைத்து வேண்டி உருகி அம்மன் எந்த அம்மனாக பார்த்தாலும் அந்த அம்மனாக தெரிவது ஒரு ஆச்சரியம் கலந்த உண்மை. மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலுக்கு இருமுடி கட்டி புனித பயணம் மேற்கொள்ளும் பக்தர்கள் தங்கள் முழு உருவத்தையும் துணியில் வரைந்து கை, கால், கழுத்து பகுதிகளை அமைத்து தலைப்பகுதியில் கண், வாய், மூக்கு, காது என பல வண்ணங்களில் அவர்கள் உயரத்துக்கு ஏற்ப அமைத்து அதை கொடியாக ஏந்தி சரணம்தா தேவி என கால்நடையாக மண்டைக்காடு வந்து அம்மனை தரிசிக்கிறார்கள். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் உள்ள அருகில் உள்ள கடல்தான் பக்தர்களின் புனித தீர்த்தம். பக்தர்கள் முதலில் கடலுக்கு சென்று நீராடிவிட்டு கால் நனைத்துவிட்டு தான் பகவதி அம்மனை தரிசிக்க கோவிலுக்குள் வருவார்கள். கடற்கரைக்கு வரும் பக்தர்கள் கடலம்மே என பக்தி பரவசத்துடன் அழைத்தவாறே தேங்காய் மற்றும் சில்லறை காசுகளை கடலில் வீசுவார்கள். பின்னர் தங்கள் இருமுடி கட்டுகளில் உள்ள பொருள்களை கொண்டு கோவில் சன்னதியில் பொங்கலிட்டு அம்மனை வழிபடுகிறார்கள். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் 10 நாட்கள் கொடை விழா நடக்கிறது. கடைசி செவ்வாய்க்கிழமை நிறைவு நாள் வருவது போல் திருவிழா நடைபெறுவது வழக்கம். 10ஆம் நாள் விழாவாக நள்ளிரவு 12 மணிக்கு ஒடுக்கு பூஜை நடத்தப்படுகிறது. பல வகை நெய்வேத்தியங்களை அம்மனுக்கு ஊட்டும் நிகழ்வுதான் இந்த ஒடுக்கு பூஜை.
இந்த கோவிலுக்கு எப்படி போகிறதுனா, நாகர்கோவிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில். குளச்சலில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் திறந்திருக்க நேரம் பார்த்தீங்கன்னா, அதிகாலை 5 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை, மாலையில் 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரை திறந்திருக்கும்.